நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பற்றி தான் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ச்சியாக நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தோல்வி, அதுக்கு மையமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்க இருக்கோம். திமுகவினுடைய தோல்வி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. திமுக தொடர்ந்து 5 முறைக்கு மேலே ஆட்சி செய்தது இல்லை. அதுதான் திமுகவினுடைய தொடர்ச்சியான வரலாறும் கூட. தொடர்ந்து 2 முறை திமுக வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. சரியாக சொல்லப்போனால் 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தாங்க. புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பேரில் அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அங்கே படித்து முடித்து கல்லூரிக்கு போனால் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருந்தாங்க. நான் புதல்வன் அப்படிங்கிறக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தின் வாயிலாகவும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்லூரி படிக்கிற பொழுது 1000 ரூபாய் கொடுத்தாங்க. கடைசியாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு கூட 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் 3 மாதங்களுக்கு சேர்த்தும் ஒரு கோடை நிதியாக 2000 ரூபாயும் சேர்த்தே கொடுத்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் செய்திருந்தும் கூட திமுக வெறும் 59 இடங்களுக்குள்ள இந்த தேர்தலில் சுருங்கி போயிடுச்சு. இதற்கு உண்மையான காரணம் என்ன? திமுகவினுடைய இந்த தோல்விக்கு திமுகவே 36 பேர் கொண்ட குழுவை அமைச்சு அந்த குழுவினர் போய் ஆய்வும் செஞ்சாங்க. இந்த ஆய்வில் பல கட்ட தகவல்கள் சொன்னாலும் கூட திமுகவினுடைய தோல்விக்கு மெகா 10 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். வாங்க திமுக தோல்விக்கான முழுமையான காரணத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொண்டர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அது ரொம்பவே இந்த முறை கம்மியாயிருச்சு. நீங்கள் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் சாமானிய தொண்டர்கள் கூட நேரடியாக பல பலன்களை பெறுவாங்க. ரொம்ப குறிப்பாக கட்சியினருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை கிடைக்கும், கட்சி குடும்பத்தை சேர்ந்த மகன் மகளுக்கு உள்ளூரில் ஏதோ ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவாங்க, டெண்டர்ஸ் கொஞ்சம் கிடைக்கும், சாதாரணமாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இதனால் வாழ்வியல் உத்தரவாதம் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்லாம் கட்சிக்காரங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக நடக்கும். போஸ்டிங் போடுவாங்க. நான் சொன்ன மாதிரி டிரைவர் கண்டக்டர் வேலை தொடங்கி எதெல்லாம் கடைநிலை பணியாக இருக்கிறதோ அந்த பணிகள்லாம் அரசியல் கட்சியினுடைய தலையீடு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது எந்த உறவுமே இந்த முறை திமுக ஆட்சியில் 5 ஆண்டு கால ஆட்சியில் எளிமையான தொண்டன் எந்த பலனும் அனுபவிக்கலை. நம்ம தொடர்ந்து டிவி விவாதங்களில் பேசுகிற பொழுதும் சரி, நம்மை பார்க்குற திமுக தோழர்களும் சரி ஒரு விஷயம் குறிப்பிடுவாங்க. எனக்கு இன்பாக்ஸில் ஃபேஸ்புக்கில் வந்து போடுவாங்க, கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் எனக்கு தீபாவளிக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, ஏதோ அரசியல் கட்சிகள் போனஸ் கொடுப்பதை போல, ஏதோ கார்ப்பரேட் கம்பெனிகள் போனஸ் கொடுப்பதை போல திமுக தொண்டர்களை நடத்திவிட்டது. அந்த இடம் திமுகவுடைய மெகா 10 தோல்விகளில் 10வது காரணமாக நான் பார்க்குறேன். 2வது மிக முக்கியமான காரணம், அமைச்சர்கள் குறுநில மன்னர்களைப் போல செயல்பட்டு விட்டார்கள். அமைச்சர்களுக்கும் எளிமையான தொண்டர்களுக்கும் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. மக்கள்கிட்ட வெறுப்பை உருவாக்குகிற வகையில் அமைச்சர்கள் பலரும் பேசுகிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து கூட திமுகவை ஜான் ஏற முளம் சறுக்கிய கதையாக கீழே இறக்கிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 3வது மிக முக்கியமான ஒரு கோணம், அதாவது களத்தில் விஜய் எப்படி அரசியலை பேசினார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டினார். களம் 2 பேருக்கு இடையில் தான் போட்டினார் விஜய். ஆனால் கடைசி வரை களத்தை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டாலும் புரியாதது போல் நடித்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு விஜயால் விமர்சிக்கப்பட்ட பாஜகவை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வந்தாங்க. மேலே கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்தி வெளியிட்ட விளம்பரத்திலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி இப்படின்னு பல வடிவங்களில் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொருட்படுத்தாமல் பாஜகவை மையக்கூறாக்கி விஜயையும் விமர்சிக்காமல் பேசியதனுடைய விளைவையும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்திருந்தது. திமுக இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தானங்க பண்ணாங்க. விஜயை விமர்சித்தா விஜயை பூஸ்ட் ஆகிட்டார்னா, இப்போ விஜய் என்ன 10 சீட் எடுத்து தோல்வி அடைந்திருக்கிறார். திமுகவின் விமர்சனங்களே இல்லாமல் ஒரு 108 இடங்களை ஜெயிக்க முடிந்திருக்கிறது. அப்போ அந்த இடம் கவனிக்கப்பட வேண்டிய இடம். 4வது மிக முக்கியமான காரணம், திமுகவோட கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அது எதை சொல்லுவாங்கன்னா பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்குகள். அந்த வாக்குகளும் அதே மாதிரி மைனாரிட்டி, அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வாக்குகள், அது எப்படி திமுகவுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குன்னா பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. ஆனால் இந்த தேர்தலில் பாஜக எதிர்ப்பும் தோல்வி அடைந்து விட்டது. நீங்கள் 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களையும் திமுக வெற்றியின் மையம் பாஜக எதிர்ப்பு. ஏன்னா களத்தில் அதிமுக பலவீனமாக இருந்தது.
2019 டிடிவி தினகரன் அவர்கள் தனி கட்சியை தொடங்கிவிட்டார். 2021 அதிமுகவினுடைய வெற்றிகளில் 21 தொகுதியினுடைய வெற்றியை அமமுக பறித்திருந்தது. 2024 அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தாங்க. அதிமுகவிடம் காட்டுவதற்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் கூட இல்லை. இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் திமுக ஜெயித்தது. அப்போ திமுக முதன்முறையாக ஒரு வலுவான எதிரியை திரைபிம்பத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு, ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு எதிர்கொள்கிறது. அதனால் ஏற்பட்ட தோல்வி இது. களத்தை கணிக்க தவறிவிட்டார்கள் அப்படிங்கிற பதமும் திமுகவினருக்கு இதில் நம்ம கொடுக்கலாம். நான் மிக முக்கியமான இன்னொரு காரணமாக பார்ப்பது, ஒரு விஷயம் குறிப்பிட்டேன், கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஏதாவது நடக்கணும், அடிமட்ட ஏழை மக்களுக்கு ஏதாவது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அது என்ன நடந்திருக்கணும்? உள்ளாட்சி மன்றத்தில் அவர்கள் பிரதிநிதியாக வந்திருக்கணும். நல்லாட்சி செய்வதாக நம்பிக்கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை? ஒன்று. ரெண்டாவது, கூட்டுறவு சங்க தேர்தல். ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் தொடர்ச்சியாக கூட்டுறவு சங்க தேர்தலுடைய வெற்றி இருக்கும். ஆனால் கூட்டுறவு சங்கத்தினுடைய தேர்தலில் ஒரு மௌன சாமியாக கூட்டுறவு சங்க தேர்தலையும் நடத்தலை, உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தலை. மாவட்ட செயலாளர்கள் சம்பாதிப்பாங்கங்க, ஆளுங்கட்சி கமிஷன் போகும். அது எந்த அரசாக இருந்தால் என்ன? இப்போ தாவேக அரசு இனிமேல் நம்ம விமர்சிக்கலாம், அது நிரூபிக்கப்பட்டால். பட் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்பது மாவட்ட அளவில் மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ அப்போ மாவட்ட செயலாளர் சந்தோஷமாக இருப்பாங்க, மேயர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, அமைச்சர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டன் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அவனுக்கும் மக்களுக்குமான இணைப்பை உருவாக்க வேண்டிய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவமாக இருக்கலாம், கூட்டுறவு சங்க பிரதிநிதித்துவமாக இருக்கலாம், இந்த பிரதிநிதித்துவத்தின் வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது. மிக முக்கியமான காரணங்களில் அதுவும் ஒன்று. மிக முக்கியமான அடுத்த காரணம் வேட்பாளர் தேர்வு. வேட்பாளர் தேர்வில் ஏகப்பட்ட சொதப்பல்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 60 புதுமுகங்களை போட்டிங்க, மக்கள் ஏற்றுக்கொண்ட முகங்களை போட்டிங்களா? அந்த இடம் முக்கியமான இடம். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துரைமுருகன் அவர்களுக்கா மீண்டும் சீட்டு, KN நேருக்கா மீண்டும் சீட்டு, அதுபோன்று தொடர்ச்சியாக ஒரே நபர்களை போடுவது. இன்னொன்று, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட பின்பும் விமர்சனத்துக்குள்ளான பின்பும் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றது. KN நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக வந்த ஊழல் புகார்கள், அதில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இப்போ தாவேக அரசு வந்த உடனே அதுக்கு ஒரு FIR போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது போன்ற செயல்பாடுகளும் மக்கள் மன்றத்தில் எதிர்மன நிலையை உருவாக்கியது. மிக மிக முக்கியமாக ஒரு அடிநாதம் என்னென்னா, விஜயை கணிக்க தவறிவிட்டது திமுக. அது எப்படி தவறுனாங்க? கரூர் சம்பவம் நடந்ததுங்க. அதிமுக விஜயை ஆதரித்தார்கள் முதல்ல. அப்பொழுதாவது கடுமையாக விமர்சித்திருக்க, எதிர்த்திருக்க வேண்டிய, ஏன்னா விஜய்க்கு சொல்லு குற்றச்சாட்டு யார் மேலே சொன்னார்? திமுக மேலே சொன்னார், செந்தில் பாலாஜி மேலே சொன்னார். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாட்டில் பாடினார், அதனால் ஏற்பட்ட விளைவுன்னு சொன்னார். செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி விஜய் அவர்கள் வார்த்தை பிரயோகத்தை பிரயோகித்தார். அந்த சம்பவம் நடந்த பின்பு 3வது நாளில் விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா என்ன செய்யுங்க, நான் ஒன்றில் வீட்டில் இருப்பேன் அல்லது பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் இருப்பேன்னார். ஆனால் எந்தாவற்றிலும் திமுக ஏன் அமைதியாக இருந்தது? விஜய் அவர்களின் மீதான பயம் அப்பொழுதே திமுக உள்வாங்கி இருந்தது. ஆனால் களத்தில் அதை வெளிப்படுத்தாதனால சாமானிய தொண்டனுக்கு தெரியும் சார், அவன் நினச்சிட்டான் களத்தில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி, நம்ம ஊரில் 900 ஓட்டு இருக்குது, தாவேக என்ன ஒரு 50 ஓட்டு எடுக்கும்னு நினச்சிட்டான். பட் களம் திமுகவினுடைய தலைமை விஜயனுடைய வலிமையை தான் உணர்ந்து கொண்டு விமர்சிக்காமல் இருந்து விட்டது. கீழே கிரவுண்டில் தொண்டரிடத்தில் தெரியப்படுத்தலை. அதனுடைய விளைவு திமுக ஆட்சியில் இருந்தது. இப்படி பல்வேறு வகையான காரணங்களால் திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கும் இருக்கிறது. இந்த தாவேக அரசியலும் இருக்கிறது, அதிமுக ஆட்சியிலும் இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு ஒரு பொள்ளாச்சி சம்பவம் உதாரணம்னா, திமுக ஆட்சிக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஒரு உதாரணம்னா, இன்றைக்கி சேலத்தை கைகாட்டுகிறார்கள் தாவேக ஆட்சியில். இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். திமுக ஆட்சியில் இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏதோ திமுகவினரே டிப்ளமோ படித்து விட்டு போய் அரங்கேற்றுவதை போல விஜய் பேசினார் களத்தில். நான் வந்த பிறகு மாற்றம் வரும்னார். அதை வலுவாக எதிர்கொள்ள வேண்டிய திமுக அந்த இடத்திலும் கோட்டை விட்டது. அப்போ விஜய் என்கிற ஒரு எதிரியை கணிக்க தவறியதும் இதில் ஒரு காரணம். இதெல்லாம் விட மையமான ஒரு காரணம் இருக்குது. திமுகவினுடைய தோல்விக்கு திமுகவே காரணம். அது என்ன காரணம்? களத்தில் இல்லாதவர்கள்னு விஜய் உதாசீனப்படுத்திய, ஒதுக்கி தள்ளிய, தொடர்ச்சியாக பேசிய பாஜகவை ஆட்டத்தில் சேர்த்து கொண்டு தன்னுடைய அரசியல் முந்தைய லாபத்தை மட்டுமே மதிப்பீடு செய்து, அதிமுகவை ரொம்ப குறைவாக மதிப்பீடு செய்து, அதிமுகவை ஆட்டத்தை இழக்க வைத்தால் திமுக எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் திமுக போட்டது. அதனால் என்னென்னா, அதிமுகவை ஆட்டத்தில் சேர்க்கலை, பெருசாக எதிர்ப்பு பூரா பாஜக பக்கம் திருப்பினீங்க. அங்கே விஜயும் அதிமுகவை எதிர்க்கலை. அவர் பேசிய பேச்சுக்கள் முழுவதுமே திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணியது. அதனுடைய விளைவு திமுக தன்னோட முக்கிய எதிரியை லூஸ் பண்ணதனுடைய விளைவு
அதிமுக 47 இடங்களில் சுருண்டிருக்கிறது. தாவேகா 108 இடங்களை பிடித்து விட்டது. நீங்கள் இன்னொன்று பாருங்கள், அதிமுக பலகட்ட தேய்மானங்களை அடைந்த கட்சி. ஓபிஎஸ் போனார், டிடிவி போனார், ஒருத்தரோட வைத்தியலிங்கம் போனார், வரிசையாக போனாங்க, சசிகலா நீக்கம், டிடிவி தனிக்கட்சின்னு பல பட்டியல் படிக்கலாம். ஆன பின்பும் கூட திமுகவுக்கும் அதுக்குமான வெற்றி வித்தியாசம் 12 தொகுதிகள் தான் என்றால் திமுக ஆட்சியில் இருந்தபோது செய்த இதுபோன்ற செயல்பாடுகளும் ஒரு காரணம். ஆனால் மிக முக்கியமாக மகளிருக்கு 1000 ரூபாய், மகளிர் விடியல் பயணம், 1,31,00,000 பெண்கள் பயனாளிகள், பசுமை வீடு திட்டம், அனைவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுன்னு ஏராளமான திட்டங்களை இதற்கு முன்பு நடந்த திமுகவின் பல ஆட்சிகளை விட இந்த ஆட்சியில் ஏராளமான திட்டங்களும் வந்திருந்தன. இந்த திட்டங்களை விஜய் என்கிற ஒரு கவர்ச்சியும் வீழ்த்தியிருக்கிறது, விஜயனுடைய பேச்சும் வீழ்த்தியிருக்கிறது, திமுக விஜயை கணிக்க தவறியதும் வீழ்த்தியிருக்கிறது. இதை தாண்டி வேறு என்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளை அதிமுக தோல்விக்கான மிக முக்கியமான காரணங்களினுடைய பட்டியலை பார்த்து விடலாம். நன்றி, வணக்கம்.